வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் ஒரு வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் பக்கத்து வீட்டுக்காரரோட பையன் வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு 10 நாள் வேலை பார்ப்பான். அப்புறம் வீட்டில் உட்காந்துருவான். அப்புறம் வேறு எங்கேயாவது வேலைக்கு போவான். ஒரு 10 days 2 weeks வேலைக்கு போவார். வீட்டில் உட்காந்துருவார். இதை கவனித்தவர் கேட்குறாரு, நம்ம ஆள் கேட்குறாரு, என்ன சார் உங்கள் பையன் நான் பார்க்குறேன் வேலைக்கு போகிறாரு, வீட்டில் தான் இருக்கார், என்ன விஷயம் இப்படி கேட்டதுக்கு, இல்லை என் பையனுக்கு ஒன் ஸ்டாப் வேலை தான் வேணும், அதுக்கு மேலே போகமாட்டான் அப்படிங்கிறாரு. இவருக்கு புரியல, அது என்னது ஒன் ஸ்டாப் வேலை? அதாவது இவர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் ஏறினார் அப்படின்னா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடணும். அந்த ஏரியாவில் என்ன ஃபேக்ட்ரி இருக்கோ அங்கேயே வேலை வேணும். இங்கேயே எங்கே இருக்காங்களோ அங்கேயே வேலை வேணும். அப்படி இல்லாட்டினால பஸ் ஏறினார் அப்படின்னா அடுத்த ஸ்டாப் இறங்கிடணும், அதுக்கு மேலே போக மாட்டார். இது என்ன அப்படித்தான் அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரயில் பார்த்தது கிடையாது. அவங்க டிஸ்ட்ரிக்ட் ரயில் வராது, அப்படி மாறி போகுது. அந்த ரயிலை இவங்க பார்த்ததே கிடையாது, போனதே கிடையாது. தன்னோட ஊரில் தன்னோட வீட்டில் தான் இருப்பாங்க. வேலைன்னு போனால் பக்கத்தில் ஒன் ஸ்டாப் இலக்க வேலை வேணும். எப்படி கிடைக்கும்? கிடைச்சா கிடைக்கிது, இல்லாட்டி இல்லை. நம்ம ஆளுங்களா எங்கே வேணாலும் போவாங்க. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுங்கிறது எங்கே வேணால் போ அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? போகிறாங்க. சரி, இப்படி வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் போய் வேலை பார்க்குறப்ப தான் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற மனிதர்களையும் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது ஒன்று பாருங்கள், ஒருத்தர் ஃபாரின் போகிறார். அந்த ஃபாரினில் ஒரு கேஸ் ஒன்று வருது கோர்ட்டில். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வீட்டில் ஃபாரினில் ஒரு வீட்டில் திருடன் பூந்துட்டான். பூந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு திருடிக்கிட்டு அவன் பேக் சைடில் வரான். காம்பவுண்டு சைடில் ஏறுறப்ப அங்கே போட்டுக்கிற ஒரு ஷெட்டிலேருந்து ஒரு இரும்பு தகடு ஷீட்டு அவன் மேலே விழுந்து இவன் இன்ஜூர்டு. இவன் கத்தினதை பார்த்துட்டு வீட்டுக்காரர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இது கோர்ட்டில் கேஸ் வருது. அப்போ அந்த திருடன் சொல்கிறாங்கன்னா, சார், நான் ஒரு வீட்டில் திருடினதுக்கு எனக்கு தண்டனை கொடுங்க, பரவாயில்லை. ஆனால் அவர் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ஷெட்டில் அந்த இரும்பு அயன் ஷீட்டை சரியாக வைக்காததுக்கு அவருக்கு தண்டனை கொடுங்க, ஹீ மஸ்ட் பி பனிஷ்டு அப்படிங்கிற அந்த திருடன். ஜட்ஜும் பாஸ் பண்ணுறாரு ஆர்டர். என்ன அப்படின்னா, வீட்டை திருடினத்துக்கு அவனுக்கு 3 மாதத்துக்கு தண்டனை, ஜெயில். ஆனால் தன் வீட்டில் இருக்க தோட்டத்தில் ஷெட்டில் அந்த ஒரு இரும்பு ஷீட்டை சரியாக வைக்காததுக்கு அந்த ஓனருக்கு 4 months ஜெயில். இது என்ன நியாயம்? இது என்ன தீர்ப்பு? அங்கே அப்படித்தான். அவன் உள்ள பொண்ணு திருடுனா அவனுக்கு தண்டனை. ஆனால் நீ ஒரு வேலையை சரியாக செய்யலை, அதனால் தண்டனை. நம்ம ஊரில் ஒத்துப்பாங்களே, நான் எப்பயோ வைக்கிறேன், ஷீட் மேலே வைக்கிறேன், கீழே வைக்கிறேன், நீ ஏன் வந்த? கேள்வி வருமா இல்லையா? அந்த ஒரு கேள்வி அங்கே ஈடுபடாது. அந்த ஒரு சட்டம் அப்படி. சரி, ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு இடம், அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்டு பார்க்க போகிறாரு. அந்த டவுன் வச்சுங்களேன், அந்த டவுனில் பார்த்தா அந்த வீட்டில் டேபிளில் இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது. இந்த டவுனில் இங்கிலீஷ் பேப்பர் யார் படிக்கிறார் கேட்குறப்போ சொல்லார், வீட்டுக்கார சொல்கிறார், என்னோட மருமகள் படிக்கிறா, டாக்டர் என்ன படிக்கிறா அப்படின்னு. பரவாயில்லையே அப்படின்னு அந்த மருமகள் இவருக்கு டீ கொண்டு கொடுக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா நீ பேர் படிக்கிறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னோடனே, ஷீ இஸ் ஏ எம்எஸ்சி கிராஜுவேட். சரிங்களா? அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, அப்போ கேட்குறாரு, இந்த மாதிரி எம்எஸ்சி படிச்சிருக்கேன், இந்த டவுனில் இருக்க, வேலைக்கு எங்கே போகலையே அப்படின்னோடனே அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இல்லை இந்த பொண்ணு என்னோட வீட்டு மருமகள்,
அவளுக்கு வந்து என்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்க வேண்டியது தான் வேலை. நாங்கள் அவளை அனுப்பலை அப்படிங்கிறாரு. இத்தனைக்கும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து நாட் ஈவன் +2 மெட்ரிகுலே கிடையாது. நம்ம ஊரில் இப்படி ஒத்துப்பாங்களா? அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு வேலைக்கு போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் எம்எஸ்சி படித்தாலும் குழந்தை பெற்று கொடுக்கறது தான் தன்னோட வேலை அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு வீட்டில் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு ரிசப்ஷன். அந்த கலிக்கு ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து பார்ட்டி கொடுக்குறாரு. பார்ட்டி கொடுக்குறப்போ வந்து அவர் சொல்கிறாரு, அவர் கேட்குறாரு ஒருத்தர், என்ன பொண்ணு வந்து மேட்ரிமோனியில் பார்த்தியா அப்படின்னு. இல்லை, சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிறாரு. சொந்தமாக என்ன சொந்தம் அப்படின்னு ஒன்று. வாட் இஸ் இட் வாஸ் ஷாக்கிங், என் சித்தி பொண்ணுங்கிறாரு. சித்தி பொண்ணு சொந்தமா எப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவர் கேட்குறாரு, சரி இப்படி நீ சந்தோஷப்படுற, இப்படி ஆச்சரியப்படுற, நீ என்ன பண்ண, யார் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹீ இஸ் மேரிடு, கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து அக்கா பொண்ணு, அக்கா மகன். இவர் கேட்குறாரு, அவர் உன்னோட அக்கா வந்து உன் அக்காவோட பொண்ணு உன்னோட தங்க, நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சித்திங்கிறது வந்து அம்மாவோட பொண்ணு வந்து நம்மளோட மகள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவங்க சொல்ல நினைக்கிறது வந்து வேறு, இவங்க நினைக்கிறது வந்து வேறு. இது எப்படி தெரியுது? 4 இடத்துக்கு போய் 4 பேரை பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியுது. ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆட்டம் பாட்டம் டான்ஸு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து குலுக்கல் முறையில் பரிசு எல்லாம் பேரையும் எழுதி போட்டு அதில் வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு குலுக்குறாங்க. அதில் வந்து முதல் பரிசு வந்து ஒரு கார், 2வது பரிசு வந்து ஒரு ஏசி மிஷின், 3வது பரிசு வந்து ஒரு கூலர். சரிங்களா? கீழே உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணு வந்து எடுக்க சொல்கிறாங்க சீட்டை. அந்த பொண்ணு சீட்டை எடுத்து கொடுக்குது. கொடுத்த உடனே அதை எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு ராகேஷ் குமார் 3rd ப்ரைஸ் கூலர் அப்படிங்கிறாங்க. 3rd ப்ரைஸா? முதல்ல எடுத்தது வந்து முதல் ப்ரைஸ் தானே? கிடையாது. அங்கே வந்து முதல்ல எடுக்கிற அந்த சீட்டை வந்து 3rd ப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து 2nd ப்ரைஸ், 3வது எடுக்கிறது தான் 1st ப்ரைஸ் தான். என்னடா அது அப்படின்னா அங்கே அப்படி தான். இப்படி முதல் பரிசுங்கிறது வந்து முதல்ல எடுக்கிறவங்க தானே கொடுக்கணும். அங்கே வந்து அது 3ர்டுக்கு போயிடுது. 3ர்டில் எடுக்கிற 3வது எடுக்கிற சீட்டு தான் முதல் பரிசு. சரிங்களா? ஒருத்தர் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணார். நுழைஞ்ச உடனே சுவிட்ச் போடுறாரு. சுவிட்ச் போட்டால் எல்லா ஃபேனும் சரியில்லை, லைட்டும் சரி எரியவே இல்லை. ஒரு கூப்பிட்றாரு ரூம் பாயை, என்னப்பா அது லைட் எரியலை, ஃபேன் எரியலை, என்ன சுவிட்ச் போடுங்க சார் அப்படிங்கிறாரு. சுவிட்ச் போட்டு தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா அவன் வந்து சுவிட்சை விட்டு மேலே தள்ளுறான். லைட் எரியுது, ஃபேன் எரியுது, ஃபேன் சுற்றுது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம கீழே எடுத்துனோம்னா நமக்கு வந்து ஆன் இல்லைங்களா, அங்கே கீழே எடுத்துனீங்கன்னா அது ஆஃப். ஏன்னா தலையில் வச்சுருக்காங்க சுவிட்சை. அது மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா தான் அது வந்து ஆன் ஆகுமா. என்னடா அது வம்பா இருக்குது அப்படின்னா அங்கே அந்த ஊரில் சுவிட்செலாம் அப்படி தான் வைக்கிறாங்க. அது எப்படி தெரியுது? அது அங்கே போய் அந்த ஹோட்டல் ரூம் எடுத்தால் தான் தெரியுது. சுவிட்சை போட்டால் இப்படியே போட்டால் இல்லை, நமக்கு என்ன பழக்கம், கீழே அமுக்கினா தான் ஆன், அங்கே கீழே அமுக்குனீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். என்ன பண்ணுறது? சரி, ஒருத்தர் இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு. மணி வந்து ஒரு 8 ஆச்சு, சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாரு. சரி, இன்னும் உட்காடுறாரு. அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு அப்போ வந்து ரொட்டிலாம் பண்ணுது. ரொட்டிலாம் பண்ணி எல்லாம் சப்ஜியெல்லாம் பண்ணி வீட்டு ஹாலில் வந்து கொண்டு வந்து எல்லாம் வந்து வச்சு அந்த பொண்ணு வந்து உட்காந்துக்குது. ஒய்ஃப் உட்காந்துக்கிட்டு சும்மா டக்குன்னு அந்த ரொட்டியை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிது. சாப்பிடுங்கிறாரு அவர். இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஆளுக்கு. இல்லைடா அது இந்த பொண்ணு வந்து உட்காந்து சாப்பிடுது அப்படின்னு. நமக்கு என்ன பழக்கம்? வீட்டில் சமைச்சவங்க நமக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிட்டு பழக்கம். இன்னும் நிறைய பேர் வீட்டில் மாமியாராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், கிச்சன்லேயே சாப்பிடுவாங்க. வெளியில் சாப்பிட வெளியே வரமாட்டாங்க.
கிச்சன்லேயே டைனிங் டேபிள் இருந்தாலும் கூட கிச்சன்லேயே கீழே இல்லாத சாப்பிட குழந்தைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு, மாமனாருக்கு, ஹஸ்பண்டுக்கு, மாமனாருக்கு எல்லாத்துக்கும் போட்ட அப்புறம் 10 மணிக்கு மேலே கிச்சனில் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கலாச்சாரம் என்ன அப்படின்னா, சமைச்ச சாப்பாடை அந்த ஒரு கணவனுக்கு போட்டு அதை பார்த்து ரசிக்கிறது தான் எங்களோட கலாச்சாரம். ஒரு ஆண் வந்து ஒரு பெண் சாப்பிடுவதை பார்க்கக்கூடாது. தப்பு கிடையாது, பார்க்கறது இல்லை. சாப்பிட்டு கை கழுவிட்டு டிவி பார்க்க உட்காந்துருவாங்க நம்மலாம். அந்த கீழே கிச்சனில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு சேரை போட்டு இழுத்து உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது. கட்டுன்னு கட்டுது சார் சூப்பராக. தப்பு கிடையாது. அவங்க வீட்டில் சேர்ந்து தான் சாப்பிட்டு பழக்கம். மனைவி கூட சேர்ந்து சாப்பிட்டு நம்ம வீட்டில் இன்னும் பழக்கம் கிடையாது. சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் நாமெல்லாம் வந்து அப்புறம் தான் மெதுவாக உள்ளே போய் சாப்பிட்றது. ஆனால் அங்கே வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்றது தப்பு கிடையாது. அந்த ஊரில் அந்த பழக்கம். ஒரு வீட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவிலலாம் வந்து துணி துவைக்கிறப்ப வந்து கிரிக்கெட் பேட்டு மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, கட்டையில் வச்சுருப்பாங்க. அந்த கட்டையை வந்து அந்த துணியை வந்து இப்போ கல்லில் வச்சு டமியில் அந்த கட்டையை போட்டு அடிப்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கட்டையை போட்டு அடித்தா கிழிஞ்சு போயிடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்களாம் வந்து டமில்னு துணியை போட்டு கல்லில் அடிக்கிறீங்களே, அப்போ கிழியாத? நம்ம பழக்கம் அது, அவங்க பழக்கம் அது. என்ன பண்ணுறது? ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஆடிட் நடக்குது. அந்த ஆடிட்டர் ஆஃபீஸர் இஸ் கம் ஃப்ரம் எ ஸ்டேட், வேறு ஸ்டேட்லேருந்து வந்து ஆடிட்டர் மத்தியானம் முடிஞ்ச சாப்பிட்றப்ப டிஃபன் சாப்பிட்றப்ப லஞ்ச் சாப்பிட்றப்ப அவர் கேட்குறாரு இந்த பையனை, என்ன மிஸ்டர் ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் மேரேஜ் அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் ஆகலை அப்படிங்கிறோன்னே, இன்னுமா ஆகலையா, வாட்ஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குறாரு. ஐ ஆம் 26 அப்படிங்கிறான் அந்த பையன். 26ஆ? யூ ஹவ் ஜஸ்ட் லாஸ்ட் 16 years ஆஃப் மேரேஜ் லைஃப், ப்ரெஷர் லாஸ்ட் அப்படின்றது. இப்படி 25 வயசு தான் ஆகுது, 26 தான் ஆகுது. அதுக்குள்ள அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் 8 வயசில் பொண்ணுக்கு கல்யாணம், 10 வயசில் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போன்னா 10 வயசு பையன் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா 26 வயசில் அவனுக்கு வந்து 8 வயசில் பொண்ணும் பையனும் இருப்பாங்க. தட் மீன்ஸ் என்ஜாயிங் மேரேஜ் லைஃப் ஃபார் 15 years. அது வந்து அவங்களோட கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்களோட வந்து கலாச்சாரத்தில் முதன்மை. அதுதான் அதுதான் அவங்களுக்கு வந்து மெயின். நமக்கு வந்து 25, 28, 29, 30 போயிட்டே இருக்குது. அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. நம்ம நாட்டு இளைஞர்கள்லாம் இப்போல்லாம் பொண்கள்லாம் வந்து 30 வந்து சர்வசாதாரணமாக இருக்காங்க. ஐ எம் நாட் மேரிட், நம்ம நாட் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் 30 வயசில் வந்து 15 வயசில் பொண்ணு பையன் இருப்பாங்க, இன்னும் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அந்த ஒரு நாட்டு கலாச்சாரம், அந்த ஸ்டேட் கலாச்சாரம் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எத்த வீடு தான், ஒரு ஃப்ளாட்டு. அதில் வந்து அந்த அம்மா வந்து நாக்கு மைண்டு போகுது. அப்போ வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து அந்த 10 வயசு 15 வயசு பொண்ணு வந்து மேஜர் ஆகிடுச்சு. சொல்லவே யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் சர்வசாதாரணம். நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, புனித நீராட்டு போஸ்டரே அடிக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க. சொந்தக்காரங்கள்லாம் வராங்க, சாப்பாடு தடபுட. அந்த பொண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணி நெத்தியில் வந்து அதெல்லாம் வச்சு சந்தனம் பூசி இங்கே கரெக்டாக தான் ஒரே அந்த ஊரில், அந்த ஒரு ஏரியாவில் வந்து, அந்த ஒரு நார்த் இந்தியா சைடில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து கொரோனா யூ டோன்ட் செலிப்ரேட் இட் அப்படின்னா, வாட் இஸ் தேர் ஃபார் செலிப்ரேட்டிங், இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் நேச்சர் அப்படிங்கிறாரு அவர். அது வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சாதாரணமான நிகழ்ச்சி, கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் தடபுடல் பெரிய கல்யாணமாக பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பூப்பை விழா அப்படின்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? இட் இஸ் எ செலிப்ரேஷன். அந்த ஊரில் அது ஒன்றுமே கிடையாது. என்ன கலாச்சாரம் டிஃபர்ஸ், மாறுது. ஒவ்வொரு நாட்டிலையும் மாறுது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாறுது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாறுது, ஒரு வீட்லேயும் மாறுது. அதெல்லாம் எப்படி தெரியும்? அந்த இடத்துக்கு போகணும், 4 பேரை பார்க்கணும், அப்போ தான் தெரியும் இப்படிலாம் இருக்காங்க.
நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சான்ஸ் கிடைச்சா போக வேண்டியது தான். அப்போ தான் தெரியும் இதெல்லாம். ஒன் ஸ்டாப் வேலை அப்படின்னு இருந்தால் இருக்க வேண்டியது தான். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரிங்களா? இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.